ஹாய் லட்டூஸ், வெல்கம் டு லட்டு குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவனி மற்றும் கருப்பு உளுந்த கஞ்சி. அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். தண்ணீர், உப்பு, நாட்டு சர்க்கரை, கருப்பு கவனி மற்றும் கருப்பு உளுந்தோடைய கஞ்சி மிக்ஸ் தேவைங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தண்ணி சூடு ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் தண்ணி சூடு ஏறுறதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணி சூடு ஏறிடுச்சு, தண்ணி கொதி வந்துருச்சு அப்படின்னு அந்த மிக்ஸை ஆட் பண்ணும்போது கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால் தண்ணி சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த கஞ்சி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கஞ்சி பவுடரை தண்ணியில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் பால் ஆட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் டைரெக்டாக போன வீடியோவில் போட்ட மாதிரி பால்லே நீங்கள் இந்த கஞ்சி மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. கட்டிகள் விழாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு நம்ம என்ன தான் சர்க்கரை போட்டாலும் கொஞ்சமாக இதில் உப்பு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கஞ்சிக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் இந்த கஞ்சி பவுடரை எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பொதுவாக கருப்பு கவுனி அரிசியை 8 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு க்ளீனான துணியில் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. கூடவே கருப்பு உளுந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மில்லில் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது தாங்க இந்த பவுடரோட ரெசிபி. இதுக்கு நடுவில் நான் இந்த கருப்பு கவுனி மற்றும் கருப்பு உளுந்தோடைய யூஸஸை சொல்கிறேங்க. கருப்பு கவுனியை பொறுத்த வரைக்கும் ராஜா காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு அரிசி. இதில் நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். இது வயிறை ஃபில் பண்ணிவிடுங்க. அதனால் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, கருப்பு உளுந்தில் புரோட்டீன், கால்சியம், அயன், ஃபைபர் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் அடங்கிய ஒரு கஞ்சிங்க. இது நிறைய எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த கஞ்சியை குழந்தைங்க குடிக்கும் போது அவங்களுக்கு நாள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜியை உண்டாக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற ஒரு குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாங்க. அவங்களுக்கு டே பிகினிங்கில் இந்த கஞ்சியை குடிக்கும் போது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்கங்க. நாட் ஒன்லி சில்ட்ரன்ஸ், எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கஞ்சியை குடிக்கலாங்க. இந்த கஞ்சினால் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும்போது இதில் செரிமானத்திற்கும் நல்லதுங்க. நான் டேஸ்ட்டுக்காக பால் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோட பிகினிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா லட்டு குட்டிக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் அந்த கஞ்சி பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் ஸ்வீட்டாக இருக்கிற கஞ்சி தாங்க கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் எங்களுக்கு உப்பு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனில் பயங்கர வேலை இருந்துச்சு, அமாவாசை இல்லைங்களா. அதனால் ஏர்லி மார்னிங் நான் ஜாபுக்கு போகணுன்றதுனால இது எல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவும் போடுறதுனால கொஞ்சம் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் புதுசான கஞ்சி ரெசிபி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு வாரத்துக்கு ரொட்டீனாக காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கஞ்சி தான் குடிப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு விதமான கஞ்சி நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இது நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா டயட்டில் இருக்கவங்களுக்கு சுகர் ஆட் பண்ண வேணாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் கஞ்சியை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வீடியோவில் கஞ்சி வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது.
நான் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நான் காலையில் சாதம் ரெடி பண்ணேன் மற்றும் குழம்பு, சாம்பாரில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் மற்றும் வாழைக்காய் ரெசிபி, வாழைக்காய் வறுவல் ஆட் பண்ணேங்க. டிஃபனுக்கு தக்காளி தொக்கு, இந்த தக்காளி தொக்கு வீடியோ அப்புறமேட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் தோசைங்க. இவ்வளோ தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.